ஹலோ, ஹாய், வணக்கம், வெல்கம் அவர் சேனல் த ஜியோ புல்ஸ். சேனலில் கொடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ். நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணணும் ஆசைப்பட்டீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டு கற்றுக்கிட்டு ட்ரேடிங் பண்ணுங்கள், இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நம்ம கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஆப்ஷன்ஸில் மேக்ஸ் யூஸ் பண்ணி எப்படி கால்குலேஷன் பண்ணி லெவல்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி இந்த சைக்கிள்ஸ் யூஸ் பண்ணுறது, இப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் பற்றி நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணி லேர்ன் பண்ணிக்கலாம். 9-3 இன்னைக்கு மார்க்கெட் அப்படிங்கிறவங்க நம்ம எதிர்பார்த்த மாதிரியே கேப் டவுன்ல ஓப்பன் ஆயிருக்காங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஈரானுக்கும் யுஎஸ்க்கும் இஸ்ரேலுக்கும் இடையில நடக்கிற போர் தான். இதனால வந்து பெட்ரோல் டீசல் ரேட்டு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாயிருக்கு. ஏன்னா இந்த போர்னால கப்பல் போக்குவரத்து அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதோட இம்பாக்ட் அப்படிங்கிறது உலக நாடுகளில் குரூடாயிலோட ப்ரைஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிட்டே வருது. இன்னும் வரக்கூடிய நாட்களில் இன்னும் போர் தீவிரமாகும், கண்டிப்பாக குரூடாயில் ப்ரைஸ் இன்னும் பீக்குக்கு போக வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால வந்து எல்லா மார்க்கெட்டுமே வந்து இதனால உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளுமே வந்து பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா எல்லா நாடுகளுக்கான பெட்ரோலும் டீசலும் எல்லாமே எங்கேருந்து வந்து ஏற்றுமதி ஆகப்படுது அப்படின்னா மிடில் ஈஸ்ட் கண்ட்ரில தான் முக்கால்வாசி இது ஏற்றுமதி பண்ணப்படுறாங்க. மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி ப்ளஸ் ஈரான்ல இருந்து. ஸோ இப்போ அந்த இடமே ஃபுல்லாக பிளாக் ஆகிருக்கனால எங்கேயுமே வந்து குரூடாயில் எடுக்கவே இல்லை, எங்கே எல்லாம் மேனுஃபேக்சர் எல்லாம் ஸ்டாப் ஆயிருக்கனால தான் அந்த இம்பாக்ட் அப்படிங்கிற காரணம் தான் இன்னைக்கு எல்லா மார்க்கெட்டுமே இன்னைக்கு டவுன் சைடில் தான் இருந்துச்சு. நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம இதை எப்படி அனலைசிஸ் பண்ணலாம் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம எந்த சைக்கிள்ஸை வச்சு இந்த அனலைசிஸ் பண்ணிருக்கலாம்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, 23,900 கால் அண்ட் 23,900 போட்டு, ஏன்னா மார்க்கெட் அங்கே தான் ஓப்பன் ஆயிருக்காங்க. ஸோ இதில் வந்து 347 அப்படிங்கிறது நம்மளோட கீ லெவல், 318 அப்படிங்கிறது நம்மளோட ஸ்டார் லெவல். ஸோ நீங்கள் மார்க்கெட்டை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். மார்க்கெட் ஓப்பன் ஆனது நம்ம கீழே ஓப்பன் ஆயிருக்காங்க. ஸோ நம்ம புட் சைடில் பாருங்கள், மார்க்கெட் ஓப்பன் ஆனது 165 ஓப்பன் ஆகிட்டு மேலே போன மார்க்கெட் எவ்வளோ தூரம் போயிருக்காங்கன்னா, நம்ம கீழே லெவலுக்கு மேலே போகலை, ஸ்டார் லெவலுக்கு மேலே போகலை, ஸ்டார் லெவலுக்கு கீழே வந்துட்டாங்க. ஸோ இங்கேயே வந்து மார்க்கெட் வந்து இதோட ஹை ஃபர்ஸ்ட் கேண்டலோட ஹை வந்து 184. ஸோ 184 பிரேக் பண்ண முடியாமல் மார்க்கெட் அங்கே கீழே வந்துட்டாங்க. ஸோ அப்போ நமக்கு ப்ராப்பரான என்ட்ரி, அப்போனா மார்க்கெட் ஏற்கனவே வந்து ஒரு 300-400 பாயிண்ட் வந்து கேப்டவுனில் இருக்காங்க. ஸோ அப்போனா மார்க்கெட் என்ன நடக்க போகுது அப்படின்னா, ஒன்று ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும். அதாவது கால் செல்லர்ஸ் அப்படிங்கிறவங்க ப்ராஃபிட் புக் பண்ண வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி புட் பையர்ஸ் அப்படிங்கிறவங்க ப்ராஃபிட் புக் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த லெவல்ஸ் போய் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க. அதோட இம்பாக்ட் தான் மார்க்கெட் வந்து ரிவர்சல் இருக்கு. அதுவும் ரிவர்சல் எடுத்தோடனே ஆகல, மார்க்கெட் சைட்வேஸா இருந்தது, அதுக்கப்புறம் தான் ரிவர்சல் ஆயிருக்காங்க. ஸோ இங்கே நம்ம புட் சைடு கால் சைடில் நம்ம என்ட்ரி எடுக்கலாம்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 156. ஸோ 156 அப்படிங்கிற நம்ம லெவலில் நம்ம என்ட்ரி எடுத்துருந்தோம் அப்படின்னா 156 என்ட்ரி எடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் 192, அதே மாதிரி செகண்ட் டார்கெட் அப்படிங்கிறது 280. ஸோ மார்க்கெட் அங்கே போய் ரீச் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், கரெக்டாக போய் ரீச் பண்ணியிருக்காங்க. மார்க்கெட் எவ்வளோ தூரம் போயிருக்காங்க மேலே அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இங்கே எவ்வளோ தூரம் போயிருக்காங்க, 318 வரைக்கும் மேலே மார்க்கெட் போயிருக்காங்க. அப்போனா 318 நம்மளோட ஸ்டார் லெவல் வரைக்கும் மார்க்கெட் போவாங்க அப்படின்னு சொல்லி தெரியும். ஸோ மார்க்கெட் கரெக்டாக ஸ்டார் லெவல் வரைக்கும் போயிட்டு மார்க்கெட் அங்கே ரிவர்சல் ஆயிருக்காங்க. ஸோ இப்படி தான் இந்த மாதிரி தான் நம்ம மார்க்கெட் அனலைசிஸ் பண்ணணும். இந்த 156 அப்படிங்கிறது வேற ஒன்றுமே இல்லை, ஃபர்ஸ்ட் கேண்டிலோட லோ, புட் சைடுக்கோட லோ. ப்ராப்பரான என்ட்ரி அப்படின்னா 156 இல்லாட்டி 165. கரெக்டான என்ட்ரி டார்கெட் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டார்கெட் 280, செகண்ட் டார்கெட் 118. மார்க்கெட் கரெக்டாக போய் ரீச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம மார்க்கெட் அனலைசிஸ் பண்ணோம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் அப்படிங்கிறது கேப் டவுன் அப்படிங்கிற ஓப்பன் ஆனாலும் மேக்ஸிமம் இன்னைக்கு மார்க்கெட்டில் என்ட்ரி இந்த மாதிரி அதிகமான பாயிண்ட்ஸ் கேப் அப் கேப் டவுன் இருக்கும்போது நம்ம மார்க்கெட்டை வாட்ச் மட்டுமே பண்ணுறது அப்படிங்கிறது பெஸ்ட்டான விஷயம். நம்ம தேவையில்லாமல் உள்ளே போயிட்டு என்ட்ரி போட்டு லாஸாக புக் பண்ணுறதுக்கு பண்ணலாம். ஸோ நம்ம என்ட்ரி போடாமே இருந்திருக்கலாம். ஸோ இந்த கால் சைடில் வந்து இன்னைக்கு மேலே போயிருக்குமா அப்படிங்கிறது கன்ஃபியூஸ், ஒரு வந்து கிரிட்டிக்கான ரிஸ்கி மூவ் தான் இது. மார்க்கெட் வந்து ஏன்னா நீ சைட்வேஸ் மார்க்கெட் அப்படிங்கிறது தெரிஞ்சு, ஏன்னா எப்போ வேணாலும் மார்க்கெட் ரிவர்சல் புட் சைடில் நம்ம திருப்பியும் புட் சைடில் கீழே இருக்கிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. இதுக்கான காரணம் இன்னைக்கு டெக்னிக்கலி வந்து மார்க்கெட் அப்படிங்கிறவங்க வந்து என்ன சொல்றது மேக்ஸிமம் லெவலில் ரீச் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் கேண்டிலுக்கு லோக்கு பிலோக்கு மார்க்கெட் போகவே இல்லை. நீங்கள் பாருங்கள் நிஃப்டி சார்ட்டில் லோக்கு கீழே போகவே இல்லை. ஸோ மார்க்கெட் அங்கே ரிவர்ஸ் ஆகி மேலே வந்திருக்காங்க. ஸோ 730க்கு கீழே மார்க்கெட் போகல. 730 அப்படிங்கிறது நம்மளோட நிஃப்டி சார்ட் சப்போர்ட் லெவல். ஸோ 730 கீழே மார்க்கெட் போகல. ஸோ அதனால மார்க்கெட் மேலே வந்தாங்க. நான் ஏற்கனவே லைவ்லேயே சொல்லியிருந்தேன், நான் லைவ் வீடியோ போட்டிருந்தேன், லைவ்ல சொல்லியிருந்தேன். ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்கன்னா டார்கெட் எங்கே வைங்க, செகண்ட் டார்கெட் 280 வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி தான் மார்க்கெட் போய் ரீச் பண்ணியிருக்காங்க. அதுவும் எத்தனை மணிக்கு மேலே, 2 மணிக்கு மேலே தான் மார்க்கெட்டை போய் ரீச் பண்ணியிருக்காங்க. அது வரைக்குமே சைட்வேஸ் மார்க்கெட் தான். ஸோ இங்கே 730க்கு கீழே வந்தாங்கன்னா மார்க்கெட் இவ்வளோ தூரம் வருவாங்க, இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆனாங்கன்னா இங்கே போவாங்க, அதுக்கடுத்து இவ்வளோ தூரம் போவாங்க அப்படிங்கிறத நான் லைவ்ல வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன். நீங்கள் லைவ் வீடியோவை போய் பாருங்க, நான் இதில் போய் சொல்லணும், அதில் போய் பாருங்க, அதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம மார்க்கெட்டை அனலைசிஸ் பண்ணி ப்ராப்பராக என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்கள் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் சேனலில் ஃபார்வர்ட் பண்ணுங்க. ட்ரைனிங் பண்ணுறவங்க ஆசைப்படுறவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.